எழுத்தாளர் சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் என் காதல் பேரழகே. காதல் 21. மாலை வேளையில் மாணவர்களின் பேரிரைச்சலோடு பள்ளி வேலை முடிந்திருக்க வழக்கமாக பள்ளி மேடையில் அமர்ந்து தனது அத்தைக்காக ஆராதனாவும் அன்னைக்காக கீர்த்தியும் காத்து கொண்டிருந்தனர். இருவரும் இப்போதெல்லாம் ஒன்றாகத்தான் அமர்ந்திருக்கிறார்கள். யாருக்கும் பயப்படாமல் விளையாடுகிறார்கள். முதலில் சைந்தவி வந்தால் மது வரும் வரையிலும் காத்திருப்பாள். மது வந்ததும் ஆராதனாவை அழைத்து கொண்டு செல்வாள். மது அவளை அறவே பார்க்க மாட்டாள். மகளை அழைத்து கொண்டு சென்று விடுவாள். அதுவே சைந்தவி வர தாமதமானால் கீர்த்தியை அழைக்க வந்த மது ஆராதனாவை தனியாக விடாமல் சைந்தவி வரும் வரை காத்திருப்பாள். ஆனால் ஆராதனாவுடன் பேச மாட்டாள். கீர்த்தியை அவளுடன் விளையாட அனுமதித்திருந்தாள். அதுவே பெரிய மாற்றம்தான். சைந்தவி வந்தாலும் அவளை கடந்து செல்வாள். கீர்த்தி மட்டும் கையசைத்து விட்டு செல்வாள். இதுவே பெரிய மாற்றம் என எண்ணிக்கொண்டு ஆராதனாவை அழைத்து செல்வாள். இன்று சைந்தவி சீக்கிரமாக வந்துவிட விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள் இருவரும் அத்தையின் வரவைக் கண்டு ஓடி வந்து அவளை கட்டிக்கொண்டனர். 2 வாண்டு சொல் பேச்சு கேட்கிறதே இல்ல, வாங்க என்று மீண்டும் மேடையில் அமர சொன்னவள் அவர்களுக்கு சாப்பிட வாங்கி வந்த வடையை கொடுத்தாள். ஆவலா இருவரும் வாங்கி சாப்பிட்டனர். கீர்த்து, அண்ணி வரத்துக்குள்ள வேகமா சாப்பிடு என்று அவளை துரிதப்படுத்த, அத்த இப்பெல்லாம் எனக்கு பயமே இல்ல, அம்மா என்னையும் ஆறுவையும் ஒண்ணுமே சொல்றதில்ல, அதனால மெதுவாவே சாப்பிடுவேன் என்று அவள் ரசித்து சாப்பிட, சரிதான் என்றெண்ணியவள் அவளை மேலும் நெருங்கி அமர்ந்து கண்ணம் உரசி, கீர்த்துக்குட்டி, அத்தா உன்கிட்ட உனக்கு கேப்பன் தருவியா என்னை இழைந்து பேசினாள். என்ன அத்த கேளு என்றாள் அவளோடு இணைந்து. உன்னோட மாமா நம்பர் அத்தைக்கு சொல்றியா? எதுக்கு என்றாள். குழந்தையிடம் என்ன காரணம் சொல்வதென்று அவளுக்கு தெரியவில்லை. சும்மாதான் தாய எனக்கு எஞ்சிட காரணம் சொல்ல தர என அந்த சின்ன வாண்டு பிடிவாதமாக இருந்திட மண்டியில் கொட்ட வேண்டும் போல இருந்தது. என்ன காரணம் என்று விழித்தவளின் எண்ணத்தில் அவளது தோழிகள் வேறு ஞாபகத்திற்கு வந்தார்கள். சி, நீ எல்லாம் பொண்ணா? பேசி முடிச்சுட்டாங்க, கட்டிக்க போறவனோட நம்பர் கூட வாங்காம என்னத்தை தான் பேசி கிழிச்சோனி. ஒழுங்கா நம்பர் வாங்கிட்டு வர்ற, இல்லன்னு பையன் என மிரட்டியது ஞாபகத்திற்கு வந்தது. அது சப்ஜெக்ட்ல ஒரு டவுட், அது கேக்குதான், ப்ளீஸ் கூட என கெஞ்ச, சரி தர்ற என்று பிகு செய்தவாறு நம்பரை சொல்ல இவளும் கையில் எழுதி கொண்டாள். கண்கள் மின்ன அதை பார்த்து பார்த்து கொண்டிருந்தாள் சைந்தவி. சட்டன தலையில் கை வைத்த கீர்த்தி, ஐயோ அத்தா, அது என் அம்மா நம்பர் என்றதும், எத அடியே அவங்க நம்பரையா கேட்ட? உன் மாமா நம்பர் கொடடி லூசு என்று மெல்லமாய் கொட்டினாள் அவளை. மாமா நம்பரா என இவள் யோசிக்க சைந்தவியோ தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டாள். இவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டே பின்னால் வந்த மித்துல் அவனது எண்ணை சொல்ல, யாரென பார்க்காமல் கையில் குறித்து கொண்டவள் பின் திரும்பி பார்த்தவளின் விழிகள் வெளியே தெறிக்க பெரிதாய் விழித்தாள். அவனும் கைகளை கட்டிக்கொண்டு குறும்புடன் புருவத்தை உயர்த்தி அவளைத்தான் பார்த்தான். அது அன்னைக்கு உங்க நம்பரை கேட்க மறந்துட்ட, கீர்த்திக்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம்னு என தயங்கி சொல்ல, அப்போதுதான் அவளது அலைபேசி எண்ணும் தன்னிடம் இல்லை என்று எண்ணியவன் தனது அலைபேசியை எடுத்து, ஓ நம்பர் சொல்லு என்றான். அவளும் சொல்ல தவறிய அழைப்பை தந்து சேமித்து வைக்க சொல்லி இருந்தான். தேங்க்ஸ் என்றாள். எதுக்கு? அலைபேசியை தூக்கி காட்டினாள். அவனும் தலையை இருபுறமும் மாட்டிவிட்டு ஆராதனாவின் அருகே வந்து நின்று, ஹாயாரோ என்றான். சற்று முன்தான் கீர்த்தியும் சைந்தவியும் செல்லம் கொஞ்சு கொண்டதை பார்த்து பொறாமையிலும் கோபத்திலும் இருந்தவள் இவனுக்கு பதில் சொல்லாமல் கீழே பார்த்து உண்டாள். ஆரோ, என்ன பழக்கம் இது? அங்கிள் ஹாய் சொன்னா ஹாய் சொல்லாம இருக்க, என்னாச்சு உனக்கு என்று கடிந்து கொள்ள, கீழே குனிந்து இருந்தவளின் கண்களில் பெரிய பெரிய சொட்டாக கண்ணீர் விழுவதைக் கண்டு, அத்தா ஆறு அழறா என்றாள். ஆரு, என்னாச்சு என அவள் அருகே வருவதற்குள் இவன் ஆராதனாவை இழுத்து தன் அருகே வைத்துக்கொண்டு, என்னாச்சு என் ஆறு குட்டிக்கு? எதுக்கு அழறீங்க? கிளாஸ்ல யாரும் டேஸ்ட் பண்ணிட்டாங்களா? டீச்சர் அடிச்சாங்களா? எதுக்கு குட்டி அழுறீங்க என்று அவள் கண்ணீரை துடைத்தபடி கேட்டான். அவளும் கீர்த்தியை கை காட்டி, இவ சொல்றா சைந்து அத்தை இனிமே அவங்க வீட்ல அவ கூட தான் இருப்பாளாம், என் கூட இருக்க மாட்டாளாம், உங்களை கல்யாணம் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கே வந்துடுவாளாம், இனிமே எங்க வீட்ல இருக்க மாட்டாளாம். இப்ப அத்தையும் அவளைதான் கொஞ்சுறா, என்னை கண்டுக்கவே இல்லை, எனக்கு அழுகையா வருது, அம்மாவும் இல்லை, இப்ப அத்தையும் என்னை விட்டு போறா, என் கூட யாரு இருப்பா என அழுகையோடு கேட்க, கீர்த்தியும் தோழியை நினைத்து கண்கள் கலங்க, அத்தையாக இருந்தாலும் அன்னையாக வளர்த்தவள் இதை கேட்டு துடித்து போய் கலங்கி அழுது விட்டாள். குழந்தைகள் இருவருடன் சேர்ந்து அவள் அழுவதையும் கண்டு தலையில் அடித்து கொண்டான்.
குழந்தை திருமணம் செய்ய போற மித்துல் நீ என் பொண்ணுக்கு தாலாட்டு பாடுவான்னு பார்த்தா இவளுக்கும் நான் தான் தாலாட்டு பாடணும் போலயே என சலித்து கொண்டான். தவி கண்ட்ரோல் யோர் செல்ஃப். நீ அவங்களோட சேர்ந்து அழுதா எப்படி? நீ தானா ஆர்வத்தேத்தி புரிய வைக்கணும். கூட சேர்ந்து அழலாமா? கம்மான் என்றான். இவளும் கண்ணீரை துடைக்க, அம்மா ஸ்தானத்துல இருந்து வளர்த்துட்ட மித்துல், அவ இப்படி சொன்னதை என்னால தாங்க முடியல என்றால் கண்ணீரை துடைத்தபடி. அவனுக்கு புரிந்தது அவர்களது சூழ்நிலை. அமைதியாக இருந்தவன் ஆறுவிடம், ஆறு குட்டிக்கு அத்தை வேணும்னா நீ அத்தையோட சேர்ந்து எங்க வீட்டுக்கு வந்துரு. நீ, நான், கீர்த்தி, அத்தனை ஒன்னா இருப்போம் என்ன என்றான். ஆறுவும் கண்களை விரித்து, நிஜமாவா என்றாள். அவன் பேசுவதற்குள் முந்திக் கொண்ட சைந்தவி, மித்துல் நோ என்றாள். வாட்? அவளுக்கு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்காதீங்க, அப்புறம் அவ ஏமாத போயிடுவா என்றிட. ஏன்? எனக்கு அவன் நம்ம கூட இருக்கிறதுல பிரச்சனை இல்ல தவி. வீட்ல பேசி அவளையும் உன்னோட அழைச்சுக்கலாம். அம்மாவா வளர்த்துட்ட, உங்களை ஏன் பிரிக்கணும்? வீட்ல நான் பேசுறேன், ஆறு நம்ம கூட இருக்கட்டும் என்றவனை பார்க்க பார்க்க மேலும் காதல் கூடி போனது அவளுக்கு. இறுக்கி அணைத்துக் கொள்ள துடித்தது மனது. அவளை கட்டுப்படுத்திக் கொண்டவள் வெளியே காட்டிக்கொள்ளாமல், தேங்க்ஸ் மித்துல், ஆனா நாம அழைச்சிட்டு வந்தா அவளுக்கு அப்பா பாசம் கிடைக்காம போயிடும். அவனு இதுதான் சாக்கன்னு பொறுப்பை நம்ம தலை மேல வச்சுட்டு அப்பாடான்னு இருப்பான். பொண்ணோட பொறுப்பு அவனுக்கு தெரியணும். ஆறும் அவனோட பொறுப்பு. சூழ்நிலை காரணமா நாங்க வளர்த்தாச்சு, இனி அவனால தப்பிக்க முடியாது. அதுக்கு தான் சொல்றேன், ஆறு இங்க வா என்று அழைக்க சைந்தவையின் பக்கத்தில் அமர்ந்தாள். அத்தை உன்கிட்ட சொல்லியிருக்கன்ல, அத்தை இன்னொரு வீட்டுக்கு போகதான் போறேன். நீ உன் அப்பா கூட தான் இருக்க போற. உன் வேலைகளை நீ தான் செய்யணும்னு சொல்லியிருக்கன்ல என்றதும் தலையை ஆம் என்று ஆட்டினாள். அப்புறம் என்ன இது புதுசா? அத்தை இன்னொரு வீட்டுக்கு தான் போறேன். உன்னை வேணான்னு மறந்துட்டே இல்ல. தினமும் உன்னை பார்க்க வருவேன், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், ஃபோன் பேசுவேன். அப்புறம் உன் அப்பா வந்தா என்னையே நீ மறந்துடுவடி வாயாடி. நீ ஃபீல் பண்றியா வாயாடி என கேட்டு கிச்சு கிச்சு மூட்டி அவளை சிரிக்க வைத்தவள் அவளது பஞ்சு கணத்தில் முத்தம் பதித்தாள். அவளை தொடர்ந்து எனக்கு என்று வந்து கீர்த்திக்கும் முத்தம் கொடுத்தாள். அவளது மாற்றத்தை வியந்தபடி நின்றிருந்தவனை விழிகள் உயர்த்தி, என்ன என்றாள். இப்பதான் உன்னை சின்ன குழந்தையா இருக்காளேன்னு நினைச்சு ஃபீல் பண்ண. அது தப்புன்னு உனக்குள்ள இருக்கிற மெச்சூர்ட் கேர்ள் புரிய வச்சுட்டான். யார் மணி நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறா என கேலி செய்ய, நான் ஒரு மெச்சூர்ட் குழந்தைதான். சில நேரம் அப்படியும் சில நேரம் இப்படியும் இருக்கதான் செய்வேன். நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிதான் ஆகணும் என்றாள். அவனும், அது சரி, இந்த மெச்சூர்ட் குழந்தைய எப்படி ஏன் வழிக்கு கொண்டு வரணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் என்று குறும்புடன் சொல்ல, அவளுக்கோ அவன் சொன்ன விதத்தில் உள்ளே குறுகுறுப்பை தந்தது. ஹா, பரவாயில்ல, கொஞ்சமாச்சு பேசுறீங்களே. ஆமா, என்னை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் கேட்டாள். அவளை நெருங்கி வந்த மித்துலும் அவள் முகத்தருகே தன் முகத்தை கொண்டு வந்து, அது சீக்ரெட் ஆஃப்டர் மேரேஜ், உனக்கே தெரியும், இப்ப வேணா என்றதும் அவள் முகம் குப்பென சிவந்து போனாலும் அவனது பதிலால் சுருங்க, அதைக் கண்டு சிரித்தபடி, பைடி தவிக்குட்டி என்று கன்னத்தில் தட்டியபடி கீர்த்தியை அழைத்து கொண்டு போக, கன்னத்தில் கை வைத்து சிவந்து நின்று போகும் அவனையே பார்த்திருந்தவளை இவ்வுலகிற்கு கொண்டு வந்தாள் ஆராதனா. வீட்டிற்கு வந்த சைந்தவி ஆராதனா அழுததை சொல்ல, அமுதாவிற்கும் சக்திவேலுக்கும் ஒரு மாதிரி ஆகிவிட்டது. ஆராதனாவை பக்கத்தில் அமர்த்தி எடுத்து சொல்லி புரிய வைத்தார்கள். மித்தலும் ஆராதனா அழுததை வீட்டில் சொல்ல ஆராதனாவிற்காக வருத்தப்பட்டார்கள். மதுவிற்கு மனம் சஞ்சலமாக இருந்தது. அன்றைய இரவு கழிய மறுநாள் வழக்கம் போலவே ஆரம்பித்தன. கல்லூரியில் மதிய உணவு நேரத்தில் 3 தோழிகளும் உண்டு முடித்துவிட்டு சும்மா இருக்காமல் மை பூக்கி என்று சேமித்து இருந்த மித்துலின் எண்ணெய் 2 தோழிகளும் வெறித்து பார்க்க, அவளோ வெட்கத்தில் நகத்தை கடித்தாள். அப்படியே வேரலையும் சேர்த்து கடிச்சு தின்ன. பூக்கியாம் பூக்கி, வேற செல்ல பேரே இல்லையா உனக்கு? இந்த செல்ல பேர் தாண்டி இப்ப ட்ரெண்டு. எது, இந்த பொறுக்கியா? ஹேய் என இவள் மிரட்டா. சாரி, இந்த பூக்கிய கேட்க வந்த மிஸ் ஆகிடுச்சு. சாரி சாரி, பூக்கியோ பொறுக்கியோ, நம்பர் கிடைச்சிருச்சுல, ஃபோன் பண்ணி பேச என்றால் வந்தனா அதிகாரமாய். இப்போவா என்றால் திகைத்துவிட்டு. ஆமா, இப்பதான் பேசு என இருவரும் சிரிக்காதபடி அவளை வைத்து செய்திருந்தனர். நான் நைட்டு பேசுறனே, இப்போ எப்படி என இவள் தயங்க, நீங்க நைட்டு முழுக்க பேசுங்க, ஆனா இப்போ எங்க முன்னாடி ஒரு வார்த்தை பேசுங்க. இருவரும் விடாது நிற்க வேறு வழி இல்லாமல் அவனுக்கு அழைத்தாள். வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டுள்ளார் என்றே சொல்ல, இவளோ சமாளிக்கும் பொருட்டாக, வேற கால் பேசுறார் போல, அப்புறமா பேசுவோம் என்று தப்பிக்க இருந்தவளை விடாது மீண்டும் முயற்சி செய்ய சொல்ல,
இவளும் மீண்டும் அழைத்தாள். கோபத்தில் இருந்தவனோ, இப்போ எதுக்கு நீ கால் பண்ணி டார்ச்சர் பண்ற? எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டனே, வெக்கமே இல்லை உனக்கு? இன்னொரு முறை கால் பண்ண உன்னை சாவடிச்சிருவேன் என கத்தி இருந்தான். இவளோ, சாரி மித்துல், நான் நான் தப்பான நேரத்துல ஃபோன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் நான் அப்புறம் பேசுறேன் என திணறியதும் சட்டென்று யாருன்னு திரையை பார்க்க புதிய எண்ணாக இருந்தது. ஆனால் அவனோ குரலை வைத்து அவனது தவி என்று அறிந்திருந்தான். ஹே தவி, நீயா? நான் தான், சாரி என்றால் மீண்டும் பயத்துடன். அவனோ நெற்றியை தேய்த்தபடி, சாரி தவி, ஒரு ராங் கால் என்னோட மூட் ஸ்பாயில் பண்ணிருச்சு. திரும்ப வேற நம்பர் வந்ததும் அதே நம்பரோன்னு நினைச்சு கத்திட்டேன். நேத்து கொடுத்திருந்த நம்பர் சேவ் பண்ணியிருந்தனே, இது யார் நம்பர் என்று வினவ, இதோ என் நம்பர் தான் என்றாள். தவிமா, ஈவினிங் பேசலாமா? இப்போ கொஞ்சம் அப்செட், சாரி என தன்மையாக கேட்க அவளோதான் அப்படியே உருகி போய்விட்டாள். ஓகே, டேக் கேர் என்று வைத்துவிட, என்று சலிப்புதான் இவனுக்கு. தவியிடம் பேச முடியாத தவிப்பும் அதற்கு காரணமாக இருந்த மெடோனா மீது கோபம் பழியாக வந்தது. காதல் 22. திருமணம் நிச்சயிக்கப்பட்ட செய்தியையும் சைந்தவியை பற்றியும் மித்தல் பழைய கல்லூரியின் HOD தர்மராஜிடம் பகிர்ந்திருந்தான். அவரும் அவன் சொன்னதை அப்படியே மெடோனா காதுபடவே அவரது டிபார்ட்மெண்டில் இருக்கும் அத்தனை ஆசிரியர்களுக்கும் பகிர்ந்திருந்தார். அவ்வாறு பகிர்ந்தவர் அவளை ஒரு கணம் ஏளனமாக பார்த்துவிட்டு தான் போனார். அப்பார்வையை மெடோனாவால் தாழ முடியவில்லை. மேற்கொண்டு அங்கே ஆசிரியர்கள் அவளை பார்த்து கேலி செய்வது போல இருந்தது. அதையும் தாண்டி மாதவனும் இதை சாக்காக வைத்துக்கொண்டு அவளிடம் ஆறுதல் சொல்வது போல அவனது ஆசையை தீர்த்து கொள்ள மட்டுமே எண்ணி நெருங்கினான். மித்துல் அவளிடம் நன்றாக பேசிக் கொண்டிருந்த போது மாதவனாலும் விஸ்வாவாலும் அவளை நெருங்க முடியவில்லை. அவளுக்கு அரணாக நின்று மித்துலிடம் பாதுகாப்பை உணர்ந்திருக்கிறாள். மித்துல் விலகி சென்றதும் மாதவனும் விஸ்வாவும் அவளை அடைந்தே தீர வேண்டும் என்று வெறியில் நரி போல காத்து கொண்டிருக்கின்றனர். இதை அவளால் வெளியே சொல்லவும் முடியவில்லை. சொன்னால் நம்ப போறதும் இல்லை. மித்தலை மாட்டிவிட நினைத்தது இன்று இவளுக்கு எதிராக இருக்கின்றது. அது மாதவனுக்கும் விஸ்வாவுக்கும் சாதகமாக இருக்கின்றது. எப்படியாவது இதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு மித்துலிடம் பேசிவிட வேண்டும் என்றுதான் கல்லூரிக்கு செல்லாமல் வீட்டிலிருந்தே பேசினாள். கிருஷ்ணா என்று ஒரே அழைப்பில் அவனை முகம் சுளிக்க வைத்து விட்டாள் மெடோனா. என்ன வேணும் உங்களுக்கு? உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதா தர்மராஜ் சொன்னார், உண்மையா? ஆமா. கிருஷ்ணா, என்னையும் என் காதலையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணவே மாட்டியா? நீ என் கூட இருந்தவர அந்த மாதவனும் விஸ்வாவும் எட்ட நின்னாங்க. இப்போ நீ இல்லைன்னதும் என்ன நெருங்கி அவங்க ஆசையை தீர்த்துக்க நேரம் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு கிருஷ்ணா. ப்ளீஸ் என் காதலை ஏத்துக்க கிருஷ்ணா. உனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியாவும் உன் ஃபேமிலிக்கு நல்ல மருமகளாவும் இருப்பேண்டா. ஒரு தடவை என்னையும் என் நிலைமையோ யோசி கிருஷ்ணா என கெஞ்சிட, மிஸ் மெடோனா, உங்க நிலைமையை யோசிச்சு உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க நான் தியாகி இல்ல. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க நான் பாடி கார்டும் இல்ல. வீட்டில் உங்க அப்பா கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல கணவரை தேர்ந்தெடுத்து வாழ பாருங்க. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. உங்க வாழ்க்கைய நீங்க தான் சேவ் பண்ணிக்கணும். என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, வைங்க என்று அடக்கமாக சொல்லிவிட்டு வைக்க நினைக்க அவளும் மேலும் தொடர்ந்தாள். இதுதான் உன் முடிவா கிருஷ்ணா? யா மிஸ் மெடோனா, எப்பவும் மாறாது. மாறும் கிருஷ்ணா. இந்த கல்யாணமும் நடக்காது. இந்த ஜென்மத்துல என் பேருக்கு பின்னாடி உன் பேரு மட்டும்தான் இருக்கணும்னு விதி இருக்கு. அதை மாத்த உன்னால முடியாது என்றவளின் கூற்றை கேட்டு வயிறு குலுங்க சிரித்தவன், நல்ல காமெடி மிஸ் மெடோனா. கண்டிப்பா இந்த முறை என் கல்யாணம் நடக்கும். அதுவும் என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட நடந்தே தீரும். சீரியல் வெள்ளி போல பேசிட்டு இருக்காம உங்க வாழ்க்கையில நல்ல முடிவா எடுக்க பாருங்க. பாய். கிருஷ்ணா, வைக்காத. எனக்கு நீ வேணும் கிருஷ்ணா. அதுக்காக எந்த எல்லைக்கும் போவ. நீயும் நானும் பழகணும். என்ன நீ யூஸ் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு வீட்ல பார்க்க போற பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். உன் பேரை எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிப்ப. உன்னை தூக்கி உள்ள வைப்பாங்க. இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது என்று பழைய வில்லியைப் போல அலைபேசியில் கத்திட பெருங்குரல் எடுத்து சிரித்தவன், போதும் மிஸ் மெடோனா, சத்தியமா என்னால சிரிப்பை அடக்க முடியல என்று சிரித்தவன் சிரிப்பை அடக்கியபடி, இன்னும் 90s வில்லிய போலவே மிரட்டிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்னதுக்கு ஒரு எவிடன்ஸ் கூட உங்ககிட்ட இல்லவே இல்ல. எனக்கு சாதகமா நிறையவே இருக்கு. ஒரு ஆணியும் உன்னால புடுங்க முடியாது. போன வை என்று பற்களை அரைத்தபடி சொல்லிவிட்டு வைத்து விட்டான். மீண்டும் சைந்தவி அழைக்க மெடோனாவாக இருக்கும் என்று கத்தியிருந்தான். மெடோனா ஏற்படுத்தின எரிச்சலை
ஒரே நிமிடம் தன் குரலால் தனித்திருந்தாள் சைந்தவி. அவனுக்கும் அது ஆச்சரியம்தான். அதே நேரம் அவளிடம் மெடோனாவை பற்றி பேசிவிட நினைத்திருந்தான். இரவில் கையில் புத்தகத்துடன் தனதருகில் மெத்தையில் தனியாளாக அமர்ந்திருந்தவள் புத்தகத்தை மெல்லமாக புரட்டியபடி இருந்தாள். ஆனால் ஒரு வார்த்தை அதிலிருந்து அவள் படிக்கவே இல்லை. நினைவெல்லாம் அவளது மித்துல்தான். அவனுக்கு என்ன பிரச்சனை என்றுதான் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. அவன் சொல்லுவானா என்று தவிப்பும் இருந்தது அவளுக்கு. அலைபேசியை நொடிக்கு ஒரு முறை பார்த்து வேறு கொண்டாள். அவனது தவியை ஏமாற்றாமல் சரியாக அவன் அழைத்திருக்க முதல் அழைப்பிலேயே எடுத்திட அவனுக்கு ஆச்சரியம்தான். ஓய் தவிக்குட்டி, எனக்கா காத்துட்டு இருந்த போல. அப்படிலாம் இல்ல, கையில போன் இருந்ததும் உடனே எடுத்துட்டேன். இல்லனா நான் கொஞ்சம் பிஸி, உடனேலாம் எடுக்க மாட்டேன் என்று பிகு செய்ய இவனுக்கு சிரிப்பு வந்தது. சரிங்க பிஸி மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் சொன்னனே, எப்பவும் பிஸியா இருப்பேன். இப்ப கூட படிச்சுட்டு தான் இருக்கேன். ஓ மேடம் பிஸி இல்ல, படிச்சிட்டு இருக்கீங்களா? ஓகே, நான் டிஸ்டர்ப் பண்ணல, போனை வைக்கிறேன் என்றதும் ஆ என விழித்தவள், இல்ல இல்ல, நான் எங்க படிச்சேன், சும்மா பிக்சர் தான் பாக்குறேன், அத அப்புறமா கூட பாத்துக்கிறேன் என்று மூடி பக்கத்தில் வைத்துவிட இவனுக்கு அப்படி ஒரு சிரிப்பு. இவளோ நாக்கை கடித்து வழிந்தாள். அவனிடம் பேசுவதால் கள்ளத்தனமாக பூனை நடை போட்டு அரை கதவை சாத்திவிட்டு மெத்தையில் ஜம் என்று அமர்ந்து அவனுடன் பேசத் தயாரானாள். சொல்லுங்க மித்துல் என்றாள். தவிமா, உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் என்று பீடிகை போட்டவன் மெடோனாவை பற்றி சொல்லிவிட்டு தனக்குள் லேசாக உணர்ந்தான். அவளை பத்தி உன்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. சின்ன விஷயம்னு சொல்லாம விட்டுட்டு நாளைக்கு நமக்குள்ள பெரிய பிரச்சனையா வந்துடக்கூடாதுன்னு சொல்றேன் தவி. மேரேஜ் முன்னாடி உனக்கு என்கிட்ட ஷேர் பண்ற விஷயங்களா இருந்தா சொல்லிடு தவி. நம்ம மேரேஜுக்கு அப்புறம் இருக்கிற லைஃபை ஸ்மூத்தா கொண்டு போகணும்னு நினைக்கிறேனா. ஸோ ஷேர் வித் மீ. நான் எதையும் நினைக்க மாட்டேன் என்று அவளுக்குள் சொல்ல துடிக்கும் விஷயங்களை இயல்பாக சொல்லிவிடு என்று மறைமுகமாக அவன் சொல்ல வருவது அவளுக்கும் புரிந்துதான் இருந்ததை பிடித்தும் இருந்தது. உங்களை லவ் டார்ச்சர் கொடுத்தது போல எனக்கு யாரும் லவ் டார்ச்சர் கொடுக்கல மித்துல். ஒருட்டு சிங்கல்னு சொல்லிட்டு யாரையும் நெருங்க விட்டதில்ல. அப்படி 1-2 ப்ரொபோசல் வந்தா கூட பாடி கார்ட்ஸ் போல என் ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்கள டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. சோ மேரேஜ் ஃபிக்ஸ் பண்றதுக்கு முதல் நான் சிங்கிள் தான் என்று விலக்கி இருந்தாள். தேங்க் காட் என உள்ளுக்குள் எண்ணிக்கொண்டவன், உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் தவி. ஸோ ஏன் சார்பா தேங்க்ஸ் கிவிங் பார்ட்டி வச்சிரேன்னா என்றான். நன்றி கடனா? எதுக்கு நன்றி கடன் உன்னை கமிட் ஆகாம எனக்காக சிங்கிளாவே வச்சதுக்கு என்று இவன் சொல்ல, ரொம்ப தான் என்று சிலிப்பிக் கொண்டாள் வெட்கத்தினோடே. தவி, மெடனோவை பத்தி சொன்ன உனக்கு என் மேல டவுட் எதுவும் வரலையா? வரலையே. ஏன்? வரல. எனக்குள்ள உங்க மேல ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. அது எப்படி வந்ததுன்னு தெரியல, பட் நம்பிக்கை நிறையவே இருக்கு, எப்பவும் குறையாது என இவள் சொல்ல அவன் நெகிழ்ந்து போனான். மேலும் அவளை சீண்டிட, நம்பிக்கை மட்டும்தான் ஆழமா இருக்கா, வேற எதுவும் இல்லையா என அவன் கேட்பது அவளுக்கு புரிய வெட்கம் வந்து உதடு கடித்தாள். வேற என்ன இருக்கணும் என அவளும் புரியாதது போலவே கேட்க, எது இருக்கணும்னு உனக்கு தெரியாதா தவி? தெரியலையே மக்கு ஸ்டூடெண்ட் போலையே நீ என்றான். ஹலோ, யாரு மக்கு ஸ்டூடெண்ட்? நானா? காலேஜில் வந்து கேட்டு பாருங்க, என்னை பத்தி புகழாத டீச்சர்ஸ் இருக்கவே மாட்டாங்க தெரியுமா என முனக்கென வந்த கோபத்தை இவன் கற்பனை கொண்டு ரசித்தவன். மத்த சப்ஜெக்ட்ல நீ பிரில்லியன் தான், ஆனா லைஃப் சப்ஜெக்ட்ல, அதுவும் மெயின் கோர்ஸ்ல நீ வேக் தான், மக்கு தான், மக்கு ஸ்டூடெண்ட் தான், ஒத்துக்கோ தவி என்றான். ஓ, அப்ப சார் மட்டும் அந்த சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கோ? நான் டீச்சர் டி. சோ வாட்? எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க டீச் பண்ணீங்க? ஸ்டூடெண்ட் இல்லாத கிளாஸ்ல சார் என்னத்தை எடுத்தீங்க என கேட்க இவனோ வழிந்தான். இது வரைக்கும் எனக்கு எந்த ஸ்டூடெண்ட்டும் இல்லதான். இனி ஒன்ன ஸ்டூடெண்டா ஏத்துக்கிறேன். தினமும் ஒழுங்கா பாடம் கத்துக்கணும். அப்பதான் மேரேஜ் லைஃப்ல முழிச்சிட்டு நிக்காம திணறாம என்னோட சரியா பயணிப்பேன். என்ன, தினமும் பாடம் கத்துப்பியா என இவன் கேட்க அவளோ மொத்தமாக சிவந்து போனாள். புது ரத்தம் அவள் உடம்பில் சீறி பாய்ந்தது. நீங்க இவ்ளோ பேசுவீங்களா? ஏன், நான் ஊமனை யாரும் சொன்னாங்களா? இல்ல, தர்ஷினி அக்கா எங்க ரொம்ப அமைதி, பேசவே மாட்டீங்க, 2 வார்த்தையில பேசி வச்சிடுவீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா என்கிட்ட மட்டும் என்ன ஸ்பெஷல் என இவள் இழுத்து கேட்க அவனுக்கும் அவளது கேள்வி புரிந்தது. அவனும் அவனது உள் மனதிடம் இக்கேள்வி கேட்டு இருக்கிறான் தான். பதில், அவள் அவனுக்கானவள் என்று எப்போதும் அதையே ஜெபிக்க அதுவே அவனுக்கு போதுமானதாகிற்று. ஆமா, தர்ஷினி கிட்ட என்னால மனசார இப்படி பேச முடியல.
அவளை நான் ஃப்ரெண்டா மட்டும்தான் பார்த்துருக்கேன். மேரேஜுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள பாண்டிங் வரும்னு விட்டுட்டேன். ஆனா அந்த உறவு ஃப்ரெண்ட்ஷிப்போட முடிஞ்சிருச்சு. பட் உன்கிட்ட என்னால லிமிட்டோட பழக முடியல. முன்னாடி யாரும் நான் இப்படி உன்கிட்ட பேசுவேன்னு சொல்லியிருந்தா சிரிச்சிருப்பேன். ஆனா இப்போ டோட்டலா மாறி இருக்கேன் தவி. உன்கிட்ட மட்டும். என்னடி பண்ண என்னைய? என இவளிடம் காதலாக கேட்க, இதற்கு மேலும் வெட்கப்படாதே என்றன அவளது செல்கள். அவள் அமைதியாக இருக்க, இவனோ ரொம்ப வழியிறனோ? என்றான். இவளோ உதட்டை கடித்தபடி சிரிப்பை அடக்கியவள். ஆக்சுவலா நான் சொல்ல வந்ததெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க என்று சொல்ல, இவனது செல்கள் எல்லாம் உணர்வு பெற்றன. ஏய் தவி, நிஜமாவா? இவன் சந்தோஷத்தில் கேட்க, அதற்குள் சைந்தவியின் அன்னை இவளை அழைத்திட, அம்மா கூப்பிடுறாங்க, நாளைக்கு பேசலாம், பை என்று தப்பித்தோம் பிழைத்தோம் என்ற அவன் பதிலை எதிர்பாராத போனை வைத்துவிட்டு ஓடிவிட்டாள். சரியான நேரத்தில் தொடரும் போடும் சீரியல் போல அவளும் பேச்சை முடித்துக்கொண்டு ஓடிவிட சலித்துக் கொண்டான். பிறகு அவளிடம் பேசியதை தன்னை நினைத்து பார்த்ததும் அவனுக்குள் வெட்கம் வந்துவிட்டது. அக்காவிற்கு கொஞ்சமும் பிடிக்காத பெண்ணொருத்தியிடம் காதலோடு பேசி வழிகிறதை நினைத்து அவனுக்கே ஆச்சரியம்தான். அந்த அளவிற்கு அவள் மீது காதல் வரும் என்று அவன் எண்ணி இருக்கவில்லை. மனம் முழுவதுமே அவள் மட்டுமே நிறைந்திருக்க அவள் அவனது வசியக்காரியாகி போனாள். நீதான் சைந்தவியா? நான் மெடோனா, கிருஷ்ணாவோட எக்ஸ் லவ்வா. நாங்க பெரிய நீதான் காரணம். அத பத்தி தான் உன்கிட்ட பேச வந்திருக்கேன். தனியா போய் பேசலாமா? என திமிராக வந்து நின்ற மெடோனாவை ஏற இறங்க பார்த்தாள். ஏற்கனவே தன் மித்துலை நிம்மதி இல்லாமல் தொல்லை செய்ததில் இவள் மீது கோபத்தில் இருந்த சைந்தவி இப்போது கொலை வெறியாகி போனாள் மெடோனாவின் திமிர் பேச்சில். காதல் 23. சிறுவர் பூங்கா என்றுதான் பெயர். ஆனால் அங்கிருந்ததோ காதலர்கள் மட்டுமே. அங்கிருந்த கல் பெஞ்சுகளிலும் ஜோடி ஜோடியாக அமர்ந்திருக்க அவர்களை ஏக்கத்துடன் பார்த்த சைந்தவி பக்கத்தில் அமர்ந்து தன்னையே முறைத்துக் கொண்டிருக்கும் மெடோனாவை சலிப்பாக பார்த்தாள். கல்லூரி நேரம் முடிய வீட்டிற்கு கிளம்பும் வேளையில் கல்லூரிக்கே வந்து நின்றாள் மெடோனா. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டியபடி அடுத்த செயலுக்கு இறங்கிவிட்டாள். சைந்தவியிடம் இல்லாதது பொல்லாதது சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட வேண்டும் என்று நப்பாசையில் வந்து விட்டாள். பாவம், சைந்தவியை பற்றி தெரியாமல் பேச வந்திருக்கிறாள். தோழிகள் மூவரும் சிரித்து பேசிக்கொண்டே வெளியே வந்த வேளையில் அவள் முன்னே வந்து நின்றாள் மெடோனா. எங்க சைந்தவி என அவள் இழுக்க, நான் தான், நீங்க என விழித்தபடி முன்னே வந்து நின்றவளை ஏற இறங்க பார்த்தாள். சொல்லப்போனால் மெடோனாவை விட அழகில் கொஞ்சம் கம்மிதான் சைந்தவி. அதில் மெடோனாவிற்கு சிறு கர்வமும் வந்தது. எப்படியாவது இவளிடம் பேசி கல்யாணத்தை நிறுத்திவிடலாம் என்ற குருட்டு நம்பிக்கை வேற அவளுக்கு. அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒன்றுமில்லாமல் போகப் போகிறது என்று அறியாது போனாள் மெடோனா. நாம் மெடோனா என்றதும் இவளுக்கு புரிந்தது. அவள் பெயரை சொன்னதும் தோழிகள் இருவரும் யாரென வாய்விட்டு கேட்காமல் விழிகளாலேயே கேட்க, எல்லா விஷயங்களையும் தன் தோழிகளிடம் மறைக்காமல் பகிரும் சைந்தவி மித்தல் விஷயத்தை பகிரவில்லை. ஏனோ தன் காதலின் அந்தரங்கத்தை சொல்ல அவளுக்கு விருப்பமில்லை. வது, ஜானு, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் இவங்க கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போய்க்கிறேன் என்று அவர்களை அனுப்பி வைக்கும் நோக்கில் இருக்க, அதை புரிந்து கொண்ட தோழிகளும் வீட்டுக்கு நேரமா போனதும் ஃபோன் பண்ண என்று அவர்கள் கிளம்பி இருக்க, இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும் என்றால் திமிராய். இங்க வேணாம், பக்கத்துல பார்க் இருக்கு, போலாம் என்க அவளும் தலையசைத்து அவள் பின்னே வண்டியில் வந்தாள். இருவரும் பக்கத்தில் இருக்கும் பூங்காவிற்கு முன் வண்டியை நிறுத்தி உள்ளே சென்று உட்கார இருப்பிடத்தை தேடி அமர்ந்து விட்டனர். சொல்லுங்க மெடோனா, என்ன பேசணும்? நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். நான் மெடோனா. நானும் உன்னோட உட்பி கிருஷ்ணனும் லவ்வர்ஸ். எங்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இல்ல. தட் மீன்ஸ் நாங்க லிவிங்ல இருந்தோம். வீட்ல மேரேஜ் பேச்சும் எடுத்ததும் அவ என்னோட ரிலேஷன்ஷிப் பிரேக் பண்ணிட்டு ஒன்னு மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான். இதெல்லாம் உனக்கு தெரியுமா? அவ சொன்னான்னு எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் சொல்லியிருக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். என்ன ஏமாத்தினது போல உன்னையே ஏமாத்துறன்னு நினைக்கிறேன். கேர்ஃபுல்லா இரு. இந்த மேரேஜை நிறுத்திடு என்றாள். சைந்தவி அவள் கிருஷ்ணா என்றதுமே பொறாமை தீ பற்றி கொள்ள, அவள் பேச பேச உள்ளே தீ கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. உள்ளுக்குள் மறைத்தபடி வெளியே அவள் சொன்னதை உண்மை என நம்பியது போல, நிஜமாவா நீங்க 2 பேரும் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்களா என அவளது பொய்யை கேட்டு இவளும் பொய்யாக அதிர்ந்து போனாள். மெடோனாவிற்கு உள்ளுக்குள் குதூகலிப்பு. 2 வருஷமா வீட்டுக்கு தெரியாம என் கூட இருந்துட்டு இப்போ வீட்ல மேரேஜ் பத்தி பேசினதும் என்ன பத்தி வீட்ல பேசாம மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான். இடியட். இவன் வேணா உனக்கு. இந்த கல்யாணத்தை நிறுத்திடு சைந்தவி என்று அக்கறையாக சொல்வது போல சொன்னாள். நீங்க சொல்றது எனக்கு புரியுது.
ஆனா என்னால கல்யாணத்தை நிறுத்த முடியாதே என சோகமாக முகத்தை வைத்துக்கொண்டு இவள் சொல்ல, ஏன் என்று அதிர்ந்து கேட்டாள் மெடோனா. சைந்தவியோ வெட்கத்தினோடு விரல் கடித்தவள். வீட்ல கல்யாணம் பேசி முடிச்சிட்டாங்கன்ற தைரியத்துல 2 பேரும் கொஞ்சம் எல்லாம் மீறிட்டோம். அவர் என்ன பேசி பேசி மயக்க, நானும் மயங்கி என்ன கொடுக்க, அதன் விளைவுதான் என்னோட 2 மாச கரு. வீட்ல தெரிஞ்சு அவசர அவசரமா கல்யாணம் பண்றாங்க என்று தன் வயிற்றில் கை வைத்து வெட்கப்பட்டு கொண்டே சொல்ல, மெடோனாவிற்கு பாறாங்கல்லை தலையில் போட்டது போல இருந்தது. மெடோனாவால் நம்ப முடியவில்லை. தன் கிருஷ்ணன் அப்படி இல்லை என்று அவளுக்கு தெரியுமே. மித்திலின் குணம்தான் அவளுக்கு தெரியுமே. இவள் பொய் கூறுகிறாள் என்று அறிந்து கொண்டவள் சட்டென கோபத்தில் வாயை விட்டாள். நீ நீ பொய் சொல்ற. என் கிருஷ்ணா அப்படி கிடையாது. ஹீஸ் ஜெம். அவன் அப்படி கிடையாது. நீ பொய் சொல்ற. நீ பிரெக்னண்டா இருக்கன்றதுக்கு என்ன ஆதாரம் என இவள் கேட்க, சைந்தவியோ அவள் தன் வழிக்கு வந்ததாக உணர்ந்தவள். அதேதான் நானும் கேக்குறேன். என்ன ஆதாரம் இருக்கு? நீங்களும் மித்தலும் லிவிங்ல இருந்ததுக்கு எக்ஸப்ட் மார்பிங் பண்ண போட்டோவை தவிர என கேட்டதுமே இவள் வாயடைத்து போனாள். மார்பிங் செய்து சில போட்டோக்களை வைத்திருக்க அதற்கெல்லாம் பயனில்லாமல் போனது. மெடோனாவால் பதில் சொல்ல முடியவில்லை. தடுமாறினாள். எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். மித்தலும் என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டார். உங்க காலேஜ்ல படிக்கிற என் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்லுங்க, எப்படி நீங்க காதலிச்ச ஒருத்தர இவ்ளோ கேவலமா பேசி விட்டு கொடுக்க முடியுது உங்களால என கை கட்டி கேட்ட தோரணையில் ஒரு கணம் அதிர்ந்து விட்டாள். இல்ல, நான் நிஜம் என தடுமாற, நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். இதெல்லாம் பண்றதால மித்தலுக்கு உங்க காதல் புரிஞ்சிருமா என்ன? விருப்பம் இல்லாத ஒருத்தரை அடையணும்னு நினைக்கிறீங்க நீங்க. அதுல என்ன சாதிக்க முடியும்? மிஞ்சி போனா வெறுப்போட செக்ஸ் வச்சு பிள்ளைய பெத்துப்பீங்க. அந்த பிள்ளைக்காக வாழத் தோணும். காலம் முழுக்க நீங்க மட்டும்தான் காதல தர போல இருக்கும். மித்தல் பக்கம் வெறுப்பு தான் கிடைக்கும். ஒரு கட்டத்துல சலிச்சு கடைசியில விவாகரத்துக்கு வந்து நிக்கும். இல்ல, அவனை என்னால மாத்த முடியும்னா எப்படி? உடம்ப காட்டியா? அப்போ அதுக்கு பேரு காதல் இல்லையே என்றதும் இவளுக்கு செருப்பால் அடித்த உணர்வு. உங்களுக்கு வந்த காதல் உணர்வு அவருக்கு வராத போது எதுக்கு அவரை பிடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கும் உங்க முன்னாள் கணவருக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? மித்தல கல்யாணம் பண்ணாலும் அது டிவோர்ஸ்ல தான் முடியும். அப்போ 3ஆவதா ஒருத்தனை தேடுவீங்களா? அப்போ கல்யாணம்னா என்ன உங்களுக்கு என்றதுமே அவளால் பேச முடியவில்லை. வார்த்தைகளும் இல்லை. சரி, உங்க வழிக்கே வர. என் மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள உங்களால மித்தல் மனச மாத்த முடிஞ்சா மாத்துங்க. மித்துல் வந்து எல்லார் முன்னாடியும் நீங்க தான் வேணும்னு சொன்னார்னா நானே உங்களுக்கு அவரை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். முடியுமா உங்களால என கேட்க, முடியாது என தலையை அசைத்தாள் மெடோனா. 2 வருடம் முடியாத ஒன்று இந்த 1 மாதம் மட்டும் முடிந்திருமா என்ன? அதுவும் மித்துல் மனதில் அவள் இல்லை என்று தெரிந்ததுதானே. அவன் பேசும்போது கூட மனதிற்கு பிடித்த பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்றுதானே சொன்னான். பிறகு எப்படி அவன் மனதில் இடம்பெற? இதெல்லாம் வானத்தை கயிறு கட்டி இழுப்பதற்கு சமம். முடியவே முடியாது. அவளிடம் பதில் இல்லை. சைந்தவி, நானும் மித்துலும் லவ் பண்றோம். நாங்க மனசார எங்களுக்குள்ள வாழ ஆரம்பிச்சாச்சு. இதுக்கு மேல கல்யாணத்தை நிறுத்தி அவரையும் வாழ விடாம நீங்களும் வாழாம இருக்க போறீங்களா? நிச்சயம் உங்களுக்கான காதலும் அத கொடுக்க ஒரு நல்ல மனுஷனை பிறந்திருப்பான். உங்களை தேடி வருவான். ஆனா அது மித்துல் இல்ல. அவர் எனக்காக படைக்கப்பட்டவர். இதை ஏத்துக்க உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதுதான் உண்மைங்க. எனக்கு புரியுது. கணவன் இல்லாத உங்களுக்கு துணைக்கும் பாதுகாப்புக்கும் ஒரு நல்ல மனசு இருக்கிற மனுஷனை நீங்க தேடுறீங்க. அது தப்பு இல்ல. அதுக்காக இஷ்டமில்லாத ஒருத்தரை ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? அவரை கட்டாயப்படுத்தி அவர் கூட வாழ்றது வன்கொடுமைக்கு சமம். இதுக்கு மேல என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்க மித்துல் கிட்ட இறங்கி போனதுனாலதான் உங்ககிட்ட தவறா சிலர் நெருங்குறாங்க. அதுவே நீங்க நெருப்பா நின்னா உங்களை நெருங்க யாரும் பயப்படுவாங்க. இதுக்கு மேல உங்க முடிவுதான். ஆனா இனி நீங்க என்ன பண்ணாலும் கல்யாணம் நிக்கவே நிக்காது மிஸ் மெடோனா. உங்க மரியாதை மானத்தை இழந்து மித்துல அடைஞ்சாலும் உங்களுக்கு கிடைக்க போறது வெறுப்பான வாழ்க்கை மட்டும்தான். முடிவு உங்க கையில என்று அங்கிருந்து அவள் சென்று விட்டாள். வெகு நேர யோசனைக்கு பின்னே எழுந்து சென்றாள் மெடோனா. அதே வேளையில் மெடோனாவின் தந்தையை யதார்த்தமாக பார்த்த மித்திலும் பட்டம் படாமல் விஷயத்தை சொல்லி அவளது பாதுகாப்பை முன்னிறுத்தி பேசினான். அவரும் அவளது நிலையை புரிந்து கொண்டு நன்றி உரைத்துவிட்டு அவனை வழி அனுப்பி வைத்தார். வீட்டுக்கு வந்த மெடோனாவிடம் அமர்ந்து மித்துல் வந்து பேசியதை எல்லாம் சொல்லியவர், இங்க இருக்க வேணாம், வேற ஊருக்கு போயிடலாம் என்றார். மனம் அறிய மெடோனாவும் ஒத்துக்கொண்டாள். கல்லூரியில் ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விடுவதாக சொல்லியவள் அவர் மடியில் படுத்துக்கொண்டாள். அவரும் அன்னைக்கு அன்னையாய் தந்தைக்கு தந்தையாக அரவணைத்துக் கொண்டார்.
இரவில் மெடோனா மித்தலிற்கு அழைத்திருக்க யோசனையுடன் அதனை ஏற்றவன், ஹலோ, நான் மெடோனா என்றதும் சலிப்பை வெளிப்படுத்தியதிலேயே அவளுக்கு புரிந்தது. அவளும் விரக்தி புன்னகையுடன், நான் ஒரு நல்ல நண்பனை இழந்துட்டேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. சாரி கிருஷ்ணா, உன்கிட்ட ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்டேன். என்னாலதான் வேலையை விட்டு போனீங்க. ஆனாலும் எனக்காக யோசிச்சுங்க. அதனால உங்களை என் வாழ்க்கை துணையாக்கணும்னு முயற்சி செஞ்சேன். விருப்பமில்லாத உங்களை அடைஞ்சு எதையும் நான் சாதிக்க போறதும் இல்ல. இனி நாங்க உங்களை தொந்தரவு செய்ய போறதும் இல்ல. கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாயிருங்க. அகைன் சாரி கிருஷ்ணா என மனதார சொல்ல, என்ன இந்த திடீர் மாற்றம்? என்றவனுக்கு தந்தையிடம் பேசிவிட்டு வந்ததால் வந்ததன் காரணம் என்று இவன் எண்ணி இருக்க, அவளோ, சின்ன பொண்ணு சைந்தவி எனக்கு புரிய வச்சுடா கிருஷ்ணா. அவ மனச கலைக்க நினைச்சு அவகிட்ட பேச போன. ஆனா என் மனச தெளிய வச்சு அனுப்பியிருக்கா என்று நடந்ததை சொன்னாள். நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவன் கிருஷ்ணா. ஹாப்பி மேரிட் லைஃப் என்று போனை வைத்து விட்டாள். அவனால் அந்த இன்ப அதிர்ச்சியை தாழ முடியவில்லை. அவளை பார்க்க வேண்டும் போல இருந்தது. அவளிடம் பேச வேண்டும் என்று மனம் துடித்தது. நேரத்தை பார்த்தவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டான். மறுநாள் மாலை வரை பொறுக்க வேண்டுமே, கஷ்டமாகத்தான் இருந்தது. பொறுத்து கொண்டான். மாலையில் அவர்கள் முன்னே சரணென்ற சத்தத்துடன் வந்து நின்று மித்துலைக் கண்டு ஆவென வாயை பிளந்தாள் சைந்தவி. தோழிகளும் அவ்வாறே ஈ போக வாயை பிளந்து நின்றனர். ஆமா, ஒன்னு சொன்ன வாயடிச்சு போனான்னு சொன்னியே, என்ன சொன்ன? என கேட்க, மெடோனாவிடம் தைரியமாக சொன்னவள். மித்துல் கேட்டதும் முகம் குப்பென சிவந்து போனது. அவளும் என்ன சொன்னாள் என்று சொல்லவே தடுமாறினாள். காதல் 24. கல்லூரி முடியும் நேரமதிலே கல்லூரிக்குள் நுழைந்தான் மித்துல். கடவுளின் திட்டமோ இல்லை விதியின் திட்டமோ. அவளை சந்திக்க வேண்டும் என்று எண்ணியிருந்த வேளையில்தான் மித்துலை கல்லூரியிலிருந்து அழைத்திருந்தனர். அதுவே அவனுக்கு வசதியாகி போனது. வீட்டில் சொல்ல காரணம் கிடைத்திட அவர்களிடம் சொல்லிவிட்டு கல்லூரிக்கு சென்றான். கல்லூரியில் முதல்வர் முன் அமர்ந்திருந்தான் மித்துல். அவனுக்கு பெரிதாக எந்த உணர்வுகளும் இல்லை என சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தில் அவனும் இருப்பதால் தைரியத்துடனும் புன்னகையுடனும் எதிர்கொள்ளும் நோக்கில் அமர்ந்திருந்தான். எப்ப ஜாயின் பண்றீங்க மித்துல்? என்றே அவர் ஆரம்பிக்க, அவனோ இன்ப அதிர்ச்சியில் ஆடிப்போய் விட்டான். சார் 2 மாசம் ஆகும்னு சொன்னீங்க. அப்படிதான்ப்பா நானும் சொன்னேன். ஆனா ரிலீவ் ஆகுற ஸ்டாஃபோட உடல்நிலை மோசமாகிட்டே போறதால அடுத்த மாசத்துல இருந்தே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சோ நெக்ஸ்ட் மந்தே ஜாயின் பண்ணிக்க சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தரலான்னு உங்களை கூப்பிட்டேன் என்றார். 2 மாத காத்திருப்புக்கு பின் வேலைக்கு செல்ல வேண்டும். அதற்கு முன்பே கல்யாணம். வேலையில்லாத நேரத்தில் அவனுக்கு திருமணம் செய்து கொள்வதில் உடன்பாடில்லை. ஏனோ உள்ளுக்குள் உறுத்தலாக இருந்தது. மற்றவர்கள் பெண் வீட்டுக்காரர்கள் என யாரும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இவனுக்கு மட்டும் குற்ற உணர்வாக இருந்தது. உள்ளே உறுத்தி கொண்டும் இருந்தது. முதல்வர் அழைத்த விஷயத்தை சொன்ன பிறகுதான் அவன் மூச்சே விட்டான். அவனை சூழ்ந்திருந்த கெட்ட நேரமெல்லாம் விலகிப் போவது போல இருந்தது. மனதிற்குள் நிம்மதி அடைந்தவன் அவரிடம் மகிழ்ச்சியுடன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். 2 மாசம் எப்படி வேலைக்கு போகாம இருக்க போறேன்னு நினைச்சிட்டே இருந்தேன். இப்போதான் நிம்மதியா இருக்கு. அப்புறம் அது சார் என்று இழுத்தான். அவரும், என்ன கிருஷ்ணா என்றார். இந்த மந்த் எண்டில் எனக்கு மேரேஜ் சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், மேரேஜ் முடிஞ்சு 1 வீக்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேனே என்று தயங்க, வாவ், கங்க்ராட்ஸ் கிருஷ்ணா. தேங்க்ஸ் சார். நோ ப்ராப்ளம் கிருஷ்ணா. நீங்க மேரேஜ் முடிச்சிட்டு 1 வீக்ல வந்துருங்க. வி கேன் மேனேஜ். ஹாப்பி மேரிட் லைஃப் கிருஷ்ணா. உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு போங்க என்றவர் எடுத்துக் கொடுக்க அதை கைகளில் வாங்கியவன் அவரிடம் கைக்குலுக்கி விட்டு நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து பேரானந்தத்தோடு வெளியே வந்தான். சரியாக கல்லூரி நேரம் முடிந்ததாக மணி அடித்திட மாணவர்கள் புற்றுக்குள் இருக்கும் எறும்புகளைப் போல வெளியே வர ஆரம்பித்து விட்டனர். அவனோ தனது பைக்கை எடுத்துக்கொண்டு வெளியே வாசலில் அவளுக்காக காத்திருந்தான். அதிக நேரம் அவனை காக்க வைக்காமல் தனது ஸ்கூட்டியை தள்ளிக்கொண்டு தனது 2 தோழிகளிடம் பேசி சிரித்தபடி நடந்து வந்தவளை ரசித்தபடி நின்றிருந்தான். ஆர்வமாக சிரித்து பேசியபடி வந்த சைந்தவி அவனை கவனிக்கவில்லை. மாறாக வந்தனா அவனை கண்டு கொண்டவள். அருகே நடந்து வந்த சைந்தவியை இடித்துவிட்டு, ஏய் சைந்து, ஆல்ரெடி என்றாள். என்ன, ஏன் ஆளா என திரும்பிட அங்கே மித்துலைக் கண்டு வாயை பிளந்தாள். அவனோ ஹாய் என்று கையசைத்தான். அவளது கால்கள் தானாகவே அவனை நோக்கி சென்றன. அவளைத் தொடர்ந்து அவளது தோழிகளும் சென்றனர். நீங்கங்க என யோசனையுடன் கேட்டாள் சைந்தவி. ஏன் வரக்கூடாதா? வரலாம். ஆமா, யார பக்கம் வந்தீங்க என சிறு கோபம் முளைக்க கேட்டாள். அதை ரசித்தவன், ஏன் வருங்கால பொண்டாட்டிய என்றதும் உடல் சிலிர்த்த அடங்க சுருங்கிய முகமும் வெட்கத்தால் விரிந்தது. எதுக்கு? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் தவி.
வெளியே போய் பேசலாமா? என கேட்டு அவளுக்கு இன்ப அதிர்ச்சி தந்திருந்தான். அவளோ திணறியபடி, இப்போவா? வீட்ல சொல்லாம எப்படி? அப்பா கிட்ட சொல்லிட்டு வரவா? என நல்ல பிள்ளையாக கேட்டாள். அவனும் சலித்துக் கொண்டே, சரி, கேட்டுட்டு வா. என்றான். வண்டியை வந்தனாவிடம் கொடுத்துவிட்டு தனியாக அலைபேசி எடுத்துக்கொண்டு நகர்ந்தாள். அவள் சென்றதும் அவளது தோழிகளை சிரிப்புடன் கண்ட மித்தல், உங்க ஃப்ரெண்ட் கிட்ட உங்களுக்கு தேங்க்ஸ் கிவிங் பார்ட்டி வைக்க சொன்னனே, வச்சாங்களா மேடம்? என கேட்க, இவர்களோ அதிர்ந்து, என்ன சொல்றீங்க? நீங்க எப்ப சொன்னீங்க? முந்தா நாள் தான் சொன்னேன். நாங்க 2 நாளா பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியாதா? என போட்டு கொடுக்க, இருவரும் ஒருவரையொருவர் பார்த்தபடி தெரியாது என்றனர். மேடம் சீக்கிரட்டா மெயின்டைன் பண்றாங்க போல. நான் தான் சொல்லிட்டேனா? என பிடரியை தடவியபடி சொன்னான். ஒன்னு கூட சொல்லல மாம்ஸ், வரட்டும், அவளுக்கு இருக்கு என்று அவர்கள் உரிமையாய் பேச அவனுக்கும் பிடித்திருந்தது. அப்பாவிடம் அனுமதி வாங்கிவிட்டு வந்தவள் தோழிகள் தன்னை முறைப்பதைக் கண்டு கொண்டாள். மேலும் சிரிப்பை அடக்கியபடி பைக்கில் சாய்ந்து நிற்கும் மித்துலையும் பார்த்தவள் தோழிகளிடம், என்னடி எதுக்கு மறைக்கிறீங்க என்றாள். வேற எப்படி, கொஞ்சனமாக்கும். மாம்ஸ் எங்களுக்கு தேங்க்ஸ் கிவிங் பார்ட்டி வைக்க சொல்லியிருக்காரு. ஆனா நீ எங்களுக்கு வைக்கல. 2 நாளா பேசிட்டு இருக்கீங்க, அதையும் சொல்லல. இப்பதான் மாம்ஸ் சொல்றார். நீ எல்லாம் ஃப்ரெண்டா என ஜனனி கேட்டிட, அவளோ, போட்டு கொடுத்துட்ட மகராச, நல்லா இருடா என மித்துலை கண்டு பொறுமிட அவன் இருமையபடி திரும்பிக் கொண்டான். கல்யாண பேச்ச ஆரம்பிச்சதுல இருந்து ஏதாவது ஒன்று சொல்லி என் தலையில பில்லு கட்டினது பத்தாம இதுல தனியா வேற தேங்க்ஸ் கிவிங் சொல்லி வாங்கி கொடுக்கணுமாக்கும் என்றவள் மேலும் தொடர்ந்து, அப்புறம் இந்த முறைய மாத்திர வேலையெல்லாம் வேணாம். அவர் உங்களுக்கு அண்ணன்தான். கால் ஹிம் ப்ரோ, நாட் மாம்ஸ் என்று தன் தோழிகளிடம் கூட தன் பொறாமையை காட்டிவிட, இவள் கூறியதைக் கேட்டு ஆவென வாயை பிளந்தனர். மித்துலோ, அடிப்பாவி என்று வாயில் கை வைத்தான். சரி சரி, பாத்துப்போங்க, நான் வரேன் என்று அவளது வண்டியில் அமர்ந்தாள். மித்துல் தன் வண்டியையும் அவள் வண்டியையும் மாறி மாறி பார்த்தான். தோழிகள் இருவரும் தலையில் அடித்துக்கொண்டு, அடியே, லவ் பண்ண ஆள் கொடுத்த கடவுளுக்கு அது யாருக்கு கொடுக்கணும்னு தெரியல பாரேன். சி, வண்டியை விட்டு இறங்க என்றாள் வந்தனா. இவனோ வாய் விட்டே சிரித்து விட்டான். சைந்தவி புரியாமல் இறங்க வந்தனா வண்டியில் ஏறிக்கொண்டவள் கஞ்சாடையில் பின் சீட்டை காண்பித்தாள். நானா? இவர் கூடயா? அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்கலையே என்றவளை வெட்டவா குத்தவா என்று மூவரும் பார்த்து வைத்தனர். அவர்கள் பார்வையைக் கண்டு இளித்தபடி தயங்கி தயங்கி அருகே சென்றவளைக் கண்டு, சி, ஏறு என்றனர். அவளும் ஏறி அமர்ந்தாள். கீழே கம்பியை பிடித்துக் கொண்டாள். ஜனனியோ வந்தனா பின்னே அமர்ந்து வயிற்றைக் கட்டிக்கொண்டு, இப்படி என்றாள். சைந்தவியோ, மாட்ட என்பது போல தலை அசைக்க ஜனனி தோளில் கை போட சொல்லித்தர, அதற்கும் மாட்ட என்றாள். இவர்கள் தலையில் அடித்துக்கொள்ள 3 பெண்களின் சேட்டையை ரசித்தபடி அமைதியாக இருந்தான். அவர்கள் பல்லை கடிக்க இவளோ பயந்த அவன் தோளில் கையை வைத்து விட்டாள். இருவரிடமும் விடை பெற்றுக் கொண்டு சென்றது என்னவோ அருகே இருந்த காஃபி ஷாப்பிற்குத்தான். உள்ளே இருவரும் எதிரெதிரே அமர்ந்திருந்தனர். மித்துல்தான், மேடம் என்னோட வர என் தோல்ல கைய போட ரொம்ப தான் யோசிக்கிறீங்களே என்று சிறு கோபம் அவனிடம் எட்டிப் பார்க்க, இன்னும் உங்க வைஃபா எனக்கு முழு உரிமை கிடைக்கலல்ல மித்துல், அதான் பப்ளிக்னு கொஞ்சம் யோசிச்சேன். இதுவே உங்க வைஃப்னா நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லல்ல என்றதும் இவன் புன்னகைத்தான். சொல்லுங்க மித்துல், என்ன விஷயம் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தவி, அதுக்கு தான் இந்த மீட்டிங் என்றான். அவளோ உதடு சுளித்துவிட்டு, எதுக்கு எனக்கு தேங்க்ஸ்லாம், என்ன செஞ்சிட்டோமா நாங்க என சிலிப்பிக் கொண்டாள். அவனோ சிரித்துக்கொண்டே, மெடோனா ப்ராப்ளம் எனக்கு மென்டல் டார்ச்சர் தவி. இந்த ப்ராப்ளத்திலிருந்து ஓட தான் நினைச்சேன், சால்வ் பண்ணணும்னு நினைக்கல. சொல்லப்போனா சால்வ் பண்ண தெரியல. சென்சிட்டிவான விஷயம். ரஃபா ஹேண்டில் பண்ணிட்டா அந்த பொண்ணு ஏதாவது பண்ணிக்குமோன்னு பயம். உட்காந்து பேசி புரிய வச்சா அவளுக்கு சாதகமா யூஸ் பண்ணிடுவாளோன்னு எண்ணம். இதனாலேயே அவகிட்ட இருந்து ஓட தான் செஞ்ச. ஆனா நீ ஈஸியா சால்வ் பண்ணி என்னை இதுல இருந்து ரிலீவ் பண்ணியிருக்க. அதுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாதடி. நிஜமா இப்பதான் என்னால மூச்சு விட முடியுது தவி. தேங்க்ஸ் டி என்று கைகளை பற்றிக்கொண்டு சொன்னான். அவனை கனிவாக பார்த்தவள், உங்க நிலைமை எனக்கு புரியுது மிதுல். இத நான் உங்க பிரச்சனையா மட்டும் பார்க்கல, இது என்னோட பிரச்சனையாவும் தான் பார்த்தேன். நாளைக்கு இது போல என்னால சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைய எனக்காக நீங்க சால்வ் பண்ணுவீங்களா? அது போலதான் இதுவும். சில், லீவ் இட். அப்புறம் நமக்குள்ள நோ தேங்க்ஸ், ஓகே என்று மிக சாதாரணமாக சொல்ல அவளை விழி அகற்றாமல் பார்த்திருந்தான். சரியாக அவர்கள் ஆர்டர் செய்த காஃபியும் வர சுடக்கிட்டு அவனை நினைவுக்கு கொண்டு வந்தவள் அதனை பருக சொல்லி சைகை செய்தாள். அவனும் புன்னகையுடன் பருகியவன் ஞாபகம் வந்ததாக, ஆமா,
எப்படி இந்த பிரச்சனை சால்வ் பண்ணுன? அவளும் அவளிடம் பேசியதை பாதியை மட்டும் சொன்னவள் கடைசியாக, ஒரு சின்ன பொய்தான் சொன்ன, சிக்கிட்டா என்றவளை தன்னவள் என கர்வமாக பார்த்தான். ஆமா, அப்படி என்ன பொய் சொல்லி அவளை சிக்க வச்ச நீ? என்று அவன் கேட்க, பருகிக் கொண்டிருந்த காஃபியை லேசாக கசிய விட்டு இருமினாள். அவனும் எழுந்து தலையை தட்டி, பாத்துடி. என்றான். அவளுக்கும் இருமல் நின்றுவிட, அவனை நிமிர்ந்து பாராமல் வெட்கத்தில் தலை குனிந்திருக்க, என்னாச்சு தவி? என்ன பொய் சொன்னதானே கேட்ட? அதுக்கேவா? அப்படி என்ன சொன்ன? வேணாமை அது. இவள் தயங்க, அப்படி என்ன சொன்ன நீ? எனக்கு நீ சொல்லிதான் ஆகணும். என்று அதிலே நிற்க, குப்பென முகத்தில் படர்ந்த வெட்கத்தினோடே அவள் சொல்லி முடித்திருக்க, அடிப்பாவி. என்று வாயில் கை வைத்து விட்டான். ஏ, சாரி மித்துல், உங்க கேரக்டர் தப்பா சொல்லணும்னு சொல்லல. அப்படி சொன்னதால அவங்க மாட்டுனாங்க. சாரி என்று இரு காதுகளையும் பிடித்து மன்னிப்பு கேட்க, அவனுக்கு நிஜமாக கோபம் எதுவும் இல்லை இட்ஸ் ஓகே, உன்னை மன்னிச்சு விட்டுறேன். என்று பெருமிதமாக சொல்ல, அவள் முகம் சாதாரணமானது. உன்னை போல பொறுமை எனக்கு இல்ல தவி. இந்த பாசிட்டிவிட்டி பேச்சு தான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுதான் பிரச்சனை சால்வ் பண்ணியிருக்கு. என்றிட, ஆக்சுவலா அவ கிருஷ்ணா சொல்லும்போது எனக்கு அவ்வளோ கோபம் வந்தது. முடிய பிடிச்சு சண்டை போடுற அளவுக்கு கோபம். முதல்ல பேசி பாப்போம், மசிலனா சண்டை போடணும்னு எண்ணத்துல போனேன். ஆனா அவங்க பேசுனதுல ஒன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க ரொம்ப இன்னசென்ட். அவங்க அணுகுமுறை வேணா தப்பா இருக்கலாம், ஆனா அவங்க என்ன சரிதான்னு தோணுச்சு. அன்பு, பாசம், காதல், பாதுகாப்பு, அரவணைப்பு தர வேண்டிய கணவன் அவங்களுக்கு சரியானவனா இல்ல. அதெல்லாம் எதிர்பார்த்து ஏமாந்து போனதாலதான் விவாகரத்து வாங்கியிருக்காங்க. விவாகரத்துக்கு பின்ன பலரும் அவங்கள தப்பா பேச, நீங்க தான் அவங்களுக்கு ஆறுதலா இருந்திருக்கீங்க. அவங்க பலவீனமான மனசு நீங்க காட்டுன ஆறுதல அன்பா, அரவணைப்பா, பாதுகாப்பா எடுத்துக்கிட்டதால, அது கடைசி வரைக்கும் வேணும்னு அவங்க நினைச்சதால உங்களை அடையணும்னு உறுதியா இருந்திருக்காங்க. ஆனா தைரியமான பொண்ணா இருக்க போய் தான் நான் சொன்னது சரின்னு ஏத்துக்கிட்டாங்க. இல்லனா வேற மாதிரி இந்த பிரச்சனை போயிருக்கும். அவங்க உங்களை கிருஷ்ணான்னு சொன்னதுமே எனக்கு கோபம் வந்ததுதான். ஆனா அந்த கோபத்தால நல்ல விதமா முடியற பிரச்சனை கூட தவறா முடிஞ்சிடக்கூடாதுன்னு தான் பொறுமையா இருந்த. என இவள் பேச பேச அவளை பெருமையாகவும் காதலாகவும் பார்த்தான். மேலும் குறும்புடன், மேடம்க்கு என் பேரை யார் சொன்னாலும் பிடிக்காதோ? அவ்வளோ பொசசிவா? ம், உங்க அப்பா, அம்மா, அக்கா, ஏன் அப்பா, அம்மா, அண்ணனை தவிர யாரும் உங்க பேரை மித்துல் கிருஷ்ணா சொல்லவே கூடாது. வேணும்னா மிஸ்டர் மித்துல் கிருஷ்ணா சொல்லிக்கலாம். முக்கியமா பொண்ணுங்க உங்க பேரை சொல்லக்கூடாது. அண்ணா, சார், அதோட நிறுத்திக்கணும். இல்ல அவ்வளவுதான் என்று மிரட்ட, அவள் மேல் காதல் மேலும் கூடியது. எதனால இந்த பொசசிவ் மேடம்? பிகாஸ் நீங்க ஏன் ப்ராப்பர்ட்டி. நீங்க எனக்கு மட்டுமே சொந்தம். பேரளவுல கூட உங்களை யாரும் உரிமையா கூப்பிடக்கூடாது என்றால் அழுத்தமாக. ஏன்? ஏன்னா நான் உங்களை விரும்புற மித்துல் என்று வெளிப்படையாக சொல்லிவிட, அவன் இன்பமாக அதிர்ந்து போனான். எப்பல இருந்து மேடம்? அவன் தன் உணர்வுகளை மறைத்துவிட்டு சாதாரணமாக கேட்டான். உங்களை பார்த்த முதல் நொடியிலிருந்து மித்துல். சண்டை போடும்போது யாராவது ரசிப்பாங்களா? நான் உங்களை ரசிச்சேன். உங்களை தர்ஷினி அக்காவுக்கு மாப்பிள்ளையா பார்த்ததும் லேசா உள்ளுக்குள்ள வலிச்சது. ஆனா கல்யாணம் நின்னுடுச்சு. கல்யாணம் நின்னதுல சந்தோஷப்படுறதா இல்ல தர்ஷினி அக்காக்கு இப்படி ஆச்சுன்னு வருத்தப்படுறதான்னு இருந்தது. தர்ஷினி அக்கா நிலைமை தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டது. அப்புறம் 2 முறை நீங்க என்கிட்ட சண்டை போட்டு மன்னிப்பு கேட்டது. எல்லாம் உங்க மேல எனக்கு காதல் வந்தது மிதுல். ஆனா எதிர்பாராத ஒண்ணு, நீங்களே எனக்கு மாப்பிள்ளையா அமைஞ்சதுதான். தான் நானாவே இல்ல. எத்தனை பேருக்கு இப்படி அமையன்னு தெரியல. ஐ எம் பிளஸ்ட் என்று தன் காதலை சிலாகித்து கூறி இருந்தவளை வெறித்தவன். ஆனா தவி, எனக்கு உன் மேல அப்படி எந்த ஃபீலிங்ஸும் இல்லையே. எனக்கு இதான் அரேஞ்ச் மேரேஜ் தான். உன் மேல லவ் எதுவும் இல்லையே தவிமா என அவன் கூற, சற்று முன் தனக்குள் காதலை சொல்லும்போது இருந்த பரவசம் ஒன்றுமில்லாமல் போனது. வானத்தில் பறந்தவள் சிறகு ஒடிந்து கீழே பொத்தென விழுந்தாள். அவன் முகம் பார்க்காமல் தலை கவிழ்ந்தவளின் கண்களில் பெரிய பெரிய சொட்டுகள் விழுவதை வெறித்து பார்த்திருந்தான் மித்துல் கிருஷ்ணா. காதல் 25. தலை கவிழ்ந்து கண்ணீர் விட்டு அமர்ந்திருக்கும் சைந்தவியை பார்க்க பார்க்க பொங்கி வந்து சிரிப்பை அடக்கியபடி அவளது அடுத்த செயல் என்னவாக இருக்குமென்று ஆவலாக இருந்தான் மித்துல் கிருஷ்ணா. கொஞ்சமும் யோசிக்காமல் அவனது வார்த்தைகளை உண்மையென நம்பியவளுக்கு அழுகைதான் அனாவசியமாக வந்து தொலைத்தது. மேலும் அவன் முன்னே கண்ணீர் விட்டு கதற, தனது தன்மானம் தடுக்க, வீட்டிற்கு சென்று எவ்வளவு வேணாலும் அழுது கொள்ளலாம் என எண்ணியவள் அவனை நிமிர்ந்து பாராமல் கண்ணீரை துடைத்து ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டவள்,
இட்ஸ் ஓகே. எங்க பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்க தானே? நான் கிளம்புறேன். இது நான் குடிச்ச காஃபிக்கான பணம் என்று எடுத்து வைத்துவிட்டு எழுந்தவளின் கையை பற்றியவன், அதுக்குள்ளே எங்க போற? யார் சொன்னா பேச வேண்டியதெல்லாம் பேசி ஆச்சுன்னு? என்ன இருக்கு உக்காரு என்றான் கைகளை விடாமல். அவன் கையிலிருந்து தன் கையை உருவ போராடியவள், இதுக்கு மேல பேச என்ன இருக்கு மிஸ்டர் மித்தல் கிருஷ்ணா? என் மேல லவ் இல்ல, எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. பின்ன உட்கார வச்சு என்ன பாடம் எடுக்க போறீங்களா? நான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் இல்ல, விடுங்க, நான் போகணும் என்று இன்னும் அவன் கையிலிருந்து தன் கையை விடுவிக்க போராடினாள். எல்லாரும் பாக்குறாங்க தம்பி, கொஞ்சம் உட்கார்றியா? எதுக்கு உட்காரணும் என வீம்பாக கேட்க, உட்காருடி. என்று குரலை உயர்த்த படக்கென உட்கார்ந்தாள். ஆனால் அவளது கை இன்னும் அவனது கைக்குள் தான் இருந்தது. அவனை பாராமல் முகத்தை தூக்கி வைத்திருக்க அவனுக்கு சிரிப்புதான் வந்தது. நீ என் மக்கு ஸ்டூடெண்ட்ன்றத மறந்துட்டியா தவி? என்ன நக்கலாக கேட்க அவளோ அவனை முறைத்துவிட்டு முகத்தை திருப்பினாள். இப்படி குழந்த மாதிரி ஏதாவது பண்ணி என் மனச கொஞ்சம் கொஞ்சமா உன் பக்கம் இழுக்கிறியடி. ஆமா, இவர் அப்படியே என்கிட்ட விழுந்த மாதிரி தான். விழுகாமைய உன்னை தேடி வந்தா? ஆமா, வந்தீங்க வந்தீங்க. என்ன தேடியா வந்தீங்க? உங்களுக்கு உதவி செஞ்சேன், அதுக்கு நன்றி சொல்லதானே வந்தீங்க. பெருசா ரோமியோ மாதிரி பேசுறது என்று இவள் சலித்துக் கொள்ள, ஏன், நான் உன் ரோமி இல்லையா? என இதழை மடக்கி சிரிப்பை அடக்கி கேட்க, ஆனா நான் உங்க ஜூலியட்டா இல்லையே, பிறகு என்ன? அவளிடம் இப்படி சரிக்கு சமமாக வாதாடுவதும் பிடித்துதான் இருந்தது அவனுக்கு. அவள் மேல் எப்போது காதல் வந்தது என்று அவனுக்கே தெரியாது. ஆனால் அவளை காதலிக்கிறான். அவளை தனக்கு சிறந்த துணை என்று முடிவாக மனதில் கல்வெட்டாக பதிய வைத்து விட்டான். இனி யார் வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் அவளைத் தவிர வேறு யாரும் அவனுக்கு சரியானவள் இல்லை, அவனது காதலுக்கும் கூட. ஆனாலும் அவளை சீண்டி பார்க்கத்தான் அவ்வாறு சொன்னானே தவிர அவன் வார்த்தைகளுக்கு நேர்மாறாக உள்ளுக்குள் அவள் மீது காதல் கொட்டி கிடக்கிறது. தனது உள் உணர்வுகள் எல்லாம் இனி அவளுக்கு மட்டுமே என்று தீர்மானித்து விட்டான். என் மக்கு தவிக்குட்டி, என்ன பாருடி என்றான் கிறக்கமாக. அவளும் சிலிப்பிக் கொண்டாள் அவனை பாராமல். பாருடி எனவும் நிமிர்ந்த அவன் விழிகளை பார்த்தாள். இந்த கண்கள்ல உனக்கான காதலும் ஃபீலிங்ஸ் எதுவும் தென்படலையா எனக் கேட்டு எதில் மயங்கி அவன் மீது காதலில் விழுந்தாளோ அந்த சாம்பல் கண்களில் தனக்கான காதலை பார்க்க சொல்ல, சற்று நேரத்திற்கு முன் அவன் விட்ட வார்த்தைகளால் கோபத்தை பிடித்து தொங்கியவள் தொப்பென அவன் கண்களுக்குள் விழுந்தாள். இந்த கண்கள்ல காதல் இல்லையா? இந்த கண்கள்ல உனக்கான ஃபீலிங்ஸ் இல்லையா எனக் கேட்க அவளோ வெட்கத்தில் தலை கவிழ்ந்தவள் சட்டென நிமிர்ந்து, அப்போ என்கிட்ட பொய் சொல்லி ஏன் ஃபீலிங்ஸ்ல விளையாடி என்ன வம்பிழுத்து டென்ஷன் ஏத்திருக்கீங்க, அப்படித்தானா என கோபமாய் அவள் கேட்க, எப்போதான் அதுவே புரியுதா என் மக்கு பொண்டாட்டிக்கு என கன்னத்து மேடையை நாவால் உரசியபடி கேட்டான். அவனது செயலால் தடுமாறி இருந்தாலும் கோபத்தை இழுத்து வைத்துக் கொண்டு, இருந்தாலும் நீங்க செஞ்சது தப்பு, என்ன வம்பிழுத்து கோவப்படுத்தி அழ வச்சிருக்கீங்க, இதுக்கு உங்களுக்கு தண்டனை உண்டு, நான் போறேன், கோவமா போறேன் என்று எழுந்தவளை சமாதானம் செய்து உட்கார வைப்பதற்குள் போதுமென ஆனது அவனுக்கு. அவளோடு ஏண்டா விளையாடினோம் என்று எண்ண வைத்தவள் கடைசியில் அவளது காலில் விழுகாத குறையாக அவனை இறங்கி வர வைத்து விட்டாள். அம்மா தாயே, நான் உன்னதான் விரும்புறேன், உன்னை மட்டும்தான் விரும்புறேன், உன் மேல மட்டும்தான் காதல் ஃபீலிங்ஸ் எல்லாம். இனி உன்கிட்ட போய் சொல்லி விளையாடவே மாட்டேன் தாயே, விட்டுரு என கையெடுத்து கும்பிட வைத்த பின்னே, அப்பாடி, உங்க வாயால இதெல்லாம் வர வைக்க எவ்ளோ டிராமா பண்ண வேண்டியிருக்கு என்று நொந்து கொள்ள, அடி பாவி, இதெல்லாம் டிராமாவா என வாயை பிளந்தான் மித்துல். கண் சிமிட்டி சிரித்தவள், கோல் மித்துல், நீங்க பொய் சொல்லி என வெறுப்பேத்தும் போதும் நான் டிராமா போடக்கூடாதா என தோளை குலுக்கியவள். டிராமா போட்டு டயர்டா இருக்க, ஒரு ஐஸ்கிரீம் சில்லுன்னு சொல்லுங்க பாப்போம் என்றாள் குதூகலத்துடன். அவனோ அவளை செல்லமாக முறைத்துவிட்டு ஐஸ்கிரீம் ஆர்டர் செய்து அவள் மட்டும் சாப்பிட, செல்ல ராட்சசி என்று முணுமுணுத்தவன் சிரித்தும் கொண்டான் அவள் விளையாட்டை நினைத்து. சமாதானமான பின்னே அவன் அவளை அழைத்து வீட்டில் விட்டு சென்றான். அன்றைய நாளிலிருந்து அலைபேசி பேசியபடியே திருமண நாளை நோக்கி நடைபோட்டனர் இருவரும். திருமண வேலைகள் ஒரு பக்கம் என்றாலும் சைந்தவிக்கு செம்பரீட்சை வேறு நடந்து கொண்டிருந்தது. அதற்கு படித்துக் கொண்டிருந்ததால் திருமணத்தின் ஆடை தேர்வுக்கு கூட எடுக்க அவள் வரவில்லை. பெரியவர்களை எல்லாம் பார்த்து எடுத்துவிட்டனர். மது அவளது தம்பிக்காக மனமின்றி அவர்களோடு இணைந்தாள். ஆனாலும் பிடித்தமில்லை. அதை அவனிடம் காட்டிக்கொள்ளவில்லை. திருமண நாளும் நெருங்கி வந்தது. வசீகரனுக்கும் மாற்றல் கிடைத்துவிட்டது. அவன் வேலை செய்யும் வங்கியின் மதுரை பிரிவில் அவனை மாற்றிவிட
வேலூரில் இருந்து மதுரைக்கு மாற்றலாகி தனது அன்னையுடன் இங்கே வந்துவிட்டான். தங்கையின் திருமணத்திற்காக 1 வாரம் விடுப்பு கேட்டிருந்தான். அவன் மதுரைக்கு வந்ததுமே ஆராதனாவை கையில் பிடிக்க முடியவில்லை. வசி வசிப்பா என்று அவனோடு ஒன்றிக் கொண்டாள். சைந்தவி சொன்னது போல அவளை மறந்துவிட்டு தந்தையுடனே ஒட்டிக்கொண்டாள். அவனும் மகளை பிரிந்த நாட்களை ஈடு செய்யும் விதமாக அவளை தன்னுடனே வைத்துக் கொண்டான். தந்தையையும் மகளையும் பார்க்க பெரியவர்களின் கண்கள் தாமாகவே கலங்கிப் போயின. சைந்தவிதான், அப்பாடா இவ தொல்லை இல்ல என்று பொய்யாக அவளை வம்பிழுத்தாலும் சிறு பொறாமையும் கோபமும் அவளிடத்தில். தந்தை வந்ததும் அவனுடன் ஒட்டித் திரியும் குழந்தையைக் கண்டு இருந்தாலும் சிறு குழந்தைதானே என்று விட்டு விடுவாள். ஆனால் சில நேரம் சண்டையும் பிடிப்பாள். தங்கையை சில நேரம் மகளாக பார்க்கும் வசீகரனுக்கு 2 மகள்கள் பாசப்போர் செய்வதைக் கண்கள் குளிர ரசிப்பான். தனித்து இருந்தவன் இத்தகைய ரசனைகளையும் குடும்பத்தில் கிடைக்கும் சந்தோஷங்களையும் இழந்து விட்டதை நினைத்து உள்ளுக்குள் வருந்தி போனான். பின் தன்னை தேற்றி பழையவற்றை மறந்து புது சூழலுக்கு தன்னை பொருத்திக் கொண்டான். கல்யாண வேளையில் சக்திவேலுக்கு துணையாக இருந்தான். ஆராதனாவும் கீர்த்தியும் வழக்கமாக விளையாடிக் கொண்டிருக்க அதனை வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் மது. இன்று சீக்கிரம் வந்துவிட்டால்தான். ஆனால் அவளுக்கு ஆராதனாவை தனியாக விட்டு செல்ல மனமில்லை. சைந்தவிக்காக காத்து கொண்டிருந்தாள். இருவரும் விளையாட கீர்த்தி அவளாகவே கீழே விழ ஆராதனா பயத்தில் உறைந்து போய் நின்றுவிட்டாள். இன்னும் சிறு பயம் மதுவின் மேல் இருக்க கீர்த்தி விழுந்ததற்கு தன்னை திட்டுவார்களோ என்று அப்படியே நின்றாள். கீர்த்தி, பார்த்து விளையாட மாட்டியா நீ என்று கடிந்து கொண்டவள் அவளை மேடையில் அமர சொல்லிவிட்டு அப்போதுதான் ஆராதனாவை பார்த்தாள். மதுவைதான் பயத்தில் பார்த்தாள். மதுவிற்கு சுருக்கென்று இருந்தது. அவளது தவறு புரிந்தது. ஆரோ, நீயும் வந்து உட்கார, விளையாட வேணாம் என்றதும் தலையை ஆட்டிக்கொண்டு கீர்த்தி அருகே வந்து அமர்ந்தாள். எப்போ வருவான் அத்தா என்ன நேரத்தை பார்த்து கேட்க, அத்தை இல்ல, அப்பா வருவார் ஆண்டி என்றாள். அப்பாவா, ஊருக்கு வந்துட்டாரா என இயல்பாக பேச அவளும் அவளிடம் இயல்பாக பேசினாள். வந்துட்டார். இனி நான் அப்பா கூடவே இருப்பேன் ஆண்டி. அவர் இனி ஊருக்கு போக மாட்டார், என் கூடவே இருப்பார் என்று சிலாகித்து சொல்ல அந்த குழந்தையின் மகிழ்ச்சியைக் கண்டவள் சிறு வயதிலேயே தாய் தந்தை இல்லாமல் வளர்வதைக் கண்டு பரிதாபம் முளைத்தது அவள் மீது. இப்போதெல்லாம் அவளை கீர்த்தி போலத்தான் பார்க்கிறாள். கோபமெல்லாம் சைந்தவியோடு தான், ஆராதனாவிடம் இல்லை. அவளோடு இணக்கமாக இல்லாவிட்டாலும் பட்டுப்படாமல் இருக்கிறாள் மது. மூவரும் பேசிக் கொண்டிருக்க தன் தந்தை வந்து விட்டதைக் கண்டதும் அப்பா என்று ஆராதனா ஓடிய திசையைக் கண்ட மதுவிற்கு வசியைக் கண்டதும் பேரதிர்ச்சி. கண்களில் கூலிங் கிளாஸ் அணிந்தபடி வழக்கமாக கம்பீர நடையுடன் வந்தவனைக் கண்டு ஏனோ இதயம் படபடத்தது. அவனைக் கண்டும் இன்னும் இதயம் வேகமாக துடிப்பதை தெரிந்து கொண்டாள். இதயத்தின் ஞாபக சக்தியை. நெருங்கி வந்தவன் மதுவைக் கண்டதும் இன்ப அதிர்ச்சியில் கண்களில் இருந்த கூலிங் கிளாஸை கழற்றி மது என்றான். வசி, நீதான் ஆறு அப்பாவா? மேடம் தான் கீர்த்தி அம்மாவா என கேட்க ஆமா என்றால் சிரித்தபடி. அப்போ இறந்தது நம்ம ரம்யாவா என்று அதிர்ச்சியோடு கேட்க அவனும் ஆம் என்றான் சோகமாய். ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையடா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரும் சொல்லலையடா என இவள் வருத்தம் கொள்ள. அந்த சூழ்நிலை யாருக்கும் சொல்லல மது. ஹாஸ்பிட்டல் கதின்னு கிடந்ததுல எதுவுமே ஞாபகத்துல இல்ல மது என்றான் வருத்தமாய். சாரிடா. இட்ஸ் ஓகே மது, உன்னை பத்தி சொல்லு. நீ என்ன பண்ற, எங்க இருக்க, உன் ஹஸ்பண்ட் என்ன பண்றார் இவன் கேட்க முகம் சுருங்கி போனது. வாயேன், காஃபி சாப்பிட்டு பேசலாம் என்று அழைக்க இவளும் சரி என்றாள். கீர்த்தி ஆராதனாவிற்கு பிடித்த கேக் வகையை வாங்கி கொடுத்துவிட்டு இவர்கள் இருவரும் காஃபி ஆர்டர் செய்து பருகிக் கொண்டிருந்தனர். கடைசியில நாம சொந்தக்காரங்களாகிட்டோம் என்று சிரித்தபடி சொன்னான். அவளும் சிரித்தாள். அவனுக்கு சைந்தவி ஆராதனாவோடு நடந்த ஊடல் எல்லாம் தெரியாததால் சாதாரணமாக தோழியிடம் பேசுவது போல பேசினான். உன் ஹஸ்பண்ட் பத்தி சொல்லு, என்ன பண்றார், பேர் என்ன என விசாரிக்க இவள் உண்மையை சொல்ல தடுமாற அதற்குள் கீர்த்தி அம்மா அப்பா என்று கையை நீட்ட நால்வரும் திரும்பி பார்த்தனர். அங்கே கதிர் இவர்களைத்தான் யோசனையாக பார்த்தபடி இவர்களை நோக்கி வந்தான். ஹாய் சார், நான் வசீகரன், உங்க ஒய்ஃபோட ஃப்ரெண்ட் என்று கையை நீட்ட ஓ, நீங்க தான் வசீகரனா என்று மதுவை பார்த்து இழுத்து சொல்ல மது தன்னை பற்றி சொல்லி இருக்கிறாள் என்று எண்ணிக்கொண்டு ஆமாம் என்று தலையை அசைத்தான். இருவரும் நலம் விசாரிக்க இவளுக்கு ஏகபோக கடுப்புதான். சக்திவேலிடம் இருந்து அழைப்பு வர மதுவிடமும் கதிரிடமும் விடை பெற்றுக் கொண்டு கிளம்பிவிட அவன் சென்றதை உறுதி செய்து அவளும் கிளம்ப எத்தனைக்க கதிரோ பழைய காதல
கள்ள காதல புதுப்பிக்கிறீங்க போல. கல்யாணமானவனே தான் வேணுமோ? இவன் நக்கல் செய்ய, ஏன் நீ மட்டும்தான் பழைய காதலி, சாரி கள்ள காதலியோட கூத்தடிப்பியா? நாங்க மட்டும் உத்தமையா இருக்கணுமா என்ன? போடா, போய் வருங்கால முதலாளிக்கு, சாரி பொண்டாட்டிக்கு அடிமை வேலை பாரு. நான் எப்படி வேணா இருப்பேன், நீ மூடிட்டு உன் வேலைய பாரு என்று மகளை அழைத்துக் கொண்டு நடையை கட்டி சென்று விட்டால் அவளிடம் பதிலடி கொடுக்க முடியாமல் தொடர்ந்து அவமானப்பட்டுக் கொண்டே இருக்கிறான். அவனால் ஆத்திரம் மட்டுமே பட முடிந்தது. பெரிய இடத்தில் பேராசையில் சிக்கிக்கொண்டு அடிமையாக வாழப்போகும் அவனது எதிர்காலம் கண்முன்னே வந்து வந்து போக, பணத்திற்காக அடிமை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தவனுக்கு வாய் பேசுவதற்கு நாக்கு இருந்தும் பேச உரிமை இல்லையே, அதுவும் பறிக்கப்பட்டு விடுமே அவனிடத்தில். தொடரும்.